ஸ்ரீ குருப்பியோ நமக குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தாராபலன் என்கின்ற இன்றைய நட்சத்திர பலன். இது எதுக்காக நம்ம பார்க்குறோன்னா, நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் தான் நம்மளை இயக்கிறதா ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. அது மாதிரி பார்க்கும்போது இன்றைய நாளோட நட்சத்திரம் நம்மளுக்கு எந்த மாதிரி நட்சத்திரமாக வருது, நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு இன்றைய நாளோட நட்சத்திரம் 1, 3, 5, 7 வருதா, இல்லை 2, 4, 6, 8 வருதா? அப்படி வந்தால் என்ன பலன்? அசுப பலனா, நல்ல பலனா? இது நல்ல நாளான இருக்குமா? அப்போது சுபகாரியங்கள் எப்போ செய்யலாம், எப்போ தவிர்க்கலான்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவாக போடுறோம். இதில் வந்து சுயஜாதகம், தசா புத்தி அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இன்றைய நாள் என்ன மனநிலையில் நம்ம இருப்போம் அப்படின்றத பற்றி நம்ம முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இன்றைய நாளை நம்ம நல்லபடியாக எதிர்கொள்ளலாம்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவே போடுறேன். இது எல்லோரும் ஒரு விழிப்புணர்வு தான். இன்னும் நிறைய பேருக்கு இது போய் சேரல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி போடுறேன். இது வந்து எல்லாருக்கும் சேர்ந்து அதை பார்த்து எல்லாம் பயன்படுத்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா, பராபர வருடம் வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 26/5/26. திதி வந்து ஏகாதசி. நட்சத்திரம் அஸ்தம். அஸ்த நட்சத்திரம்னு பார்க்கும்போது ஜென்மதார நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரக்கும் ஜென்மதாரைன்னு போகும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, மனக்குழப்பத்தோடு இருப்போம், சோம்பேறித்தனத்தோடு இருப்போம், பதற்றத்தோடு இருப்போம். இந்த 3 குணங்கள் நம்மளுக்கு இருக்கும். செய்ய வேண்டியவைன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போகலாம், பரிகார பூஜைகள் செய்யலாம், அன்னதானம் போடுறது, சொத்து வாங்குதல், பத்திரப்பதிவு, புதிதாக பதவி ஏற்கிறது, முதல்ல பணிக்கு போகிறது, இதெல்லாம் செய்யலாம். செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா, முடிவெட்டுதல், எண்ணெய் ஸ்தானம் செய்தல், ஸ்ரீ புருஷ சேர்க்கை, திருமணம், சீமந்தம், காது குத்து, முடி இருக்குதல், மருந்து சாப்பிடுதல், அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த தாரையில். அடுத்தது சம்பத்து தாரை. சம்பத்து தாரைன்னு பார்க்கும்போது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பத்து தாரை. சம்பத்து தாரைன்ற போது நம்மளுக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது? பொருள் வரவு இருக்கும், காரிய சித்தியாக இருக்கும். அதான் நம்ம செய்கிற செயல்கள் வெற்றி ஆகும். அப்போ என்னென்ன விஷயங்கள் சுபகாரியம் அனைத்தும் செய்யலாம். பணம் சம்மந்தமான பண்ணுற விஷயங்களாம் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, புதிய முயற்சிகள்லாம் கைகூடும். வீடு மனை வாங்குறது, பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, பணம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் செய்யலாம். பொருள் வரவு இருக்கும். வெளிநாடு போகலாம், புதிய தொழில் தொடங்கலாம். இதெல்லாம் இந்த தாரையில் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விபத்து தாரை. விபத்து தாரைன்னு பரணி, பூரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரக்கும் விபத்து தாரை. விபத்து தாரைன்னும் போது நம்மளுக்கு என்ன மாதிரி மனநிலை இருக்கும்? கோபத்தால் காரிய இழப்புகளாகும், வாய்ப்புகள் தள்ளி போகும், போன்ற மாதிரி மனக்குழப்பம் இருக்கும், வீண் அலைச்சல் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுடைய குணம் அன்றைக்கி அது மாதிரி நம்ம செயல்படுவோம். இதில் வந்து செய்யக்கூடாது பார்த்திங்கன்னா, புதிய வாகனங்கள் வாங்குதல், இரவு நேரத்தில் பயணம் செல்லக்கூடாது, அதிவேக பயணம் செல்லக்கூடாது. அதெல்லாம் முக்கியமானது. அந்த டைமில் அந்த தார அன்றைக்கி இதெல்லாம் செய்யக்கூடாது. இதில் பார்த்திங்கன்னா நான் மற்ற சுபகாரியங்கள் அனைத்தும் தவிர்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சேமதாரை. அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3த்துக்கும் சேமதாரை. சேமதாரைன்னும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி இருக்கணும், அந்த நாள் ஆரோக்கியமான நாளாக இருக்கும் மற்றும் மகிழ்ச்சியான நாளாக நம்மளுக்கு அமையும். இதில் வந்து வாங்கக்கூடியது பார்த்திங்கன்னா வீடு, வண்டி, வாகனம், ஆபரணம், இதெல்லாம் வாங்கலாம். வாங்கிய கடனை திரும்பி செலுத்தலாம். அப்போ கடன் சீக்கிரம் அடைஞ்சிடும். நீண்ட நாள் நோய் இருப்பவங்க வந்து இதுக்கு மருந்து எடுத்துக்கலாம். அதேமாதிரி பாதியில் நின்ற கட்டிட வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். பாதியில் நின்ற வேலைகள்லாம் இந்த சேமதாரியில் ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு சாதகமாக வாய்ப்பு ஏற்பட்டு கண்டிப்பாக அதெல்லாம் முடிஞ்சிடும். பாதியில் நிறுத்த வேலைகள்லாம் கூட நீங்கள் இது பண்ணி செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யேக தாரை. ஆயிலம் கேட்ட ரேவதி, அதுக்கு பிரத்யேக தாரை. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னா, சிக்கல்கள் ஏற்படும், கவனச்சிதறல்கள் ஏற்படும், வீண் அலைச்சல் உண்டாகும்,
மனத்தடமாற்றம் இருக்கும். முடிவு எடுப்பதில் சிக்கல் இருக்கும். இந்த மாதிரி மனநிலை தான் நம்மளுக்கு இருக்கும். தடை தாமதங்களும் உண்டாகும். சுப காரியங்கள தவிர்க்கணும். மற்ற ரெகுலராக செய்கிற வேலைகள் செய்யலாம். இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ஆன்மீக பணிகள் செய்யலாம். தியானம் கற்றுக்கலாம். இதில் செய்யக்கூடாதுன்னு பார்த்தோன்னா, பண கொடுக்கல் வாங்க செய்யக்கூடாது. தொழில் எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது. நிலம் அது மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது. இந்த டைமில் செஞ்சோம்னா, அப்போ அதில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்தது சாதகதாரை. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் சாதகதாரை. சாதகதாரை என்னும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, முயற்சிகள் பலிதமாகும், எண்ணங்கள் ஈடேறும். மற்றபடி நம்ம செய்கிற செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இதில் சுபகாரியங்களாம் தாராளமாக செய்யலாம். பூமி சம்பந்தமான விஷயங்கள் செய்யலாம். அரசு வேலைக்கு மனு போடுதல், போட்டித் தேர்வில் கலந்துக்கிறது, ஒரு மனு போடுறது, இது எல்லாமே செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வதைதாரை. புனர்பூசம், விசாகம், போராட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் இந்த வதைதாரை. வதைதாரைன்னும் போது நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, உடல் சோர்வாக இருக்கும். மனதில் வந்து இனம் புரியாத கவலை இருக்கும். பணிகளில் வந்து வேலைகளை செய்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கும். துன்பம் தரக்கூடிய நிலை உருவாகும். இதில் பார்த்தீங்கன்னா எது பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்க கொடுக்கறது கூடாது. மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கூடாது. வீண் வம்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, திடீர் வெளியூர் பயணம் செல்லக்கூடாது. அனைத்து சுபகாரத்தையும் தவிர்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்திரதாரை. திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரக்கும் மைத்திரதாரை. மைத்திரதாரைன்னு பார்க்கும்போது தெய்வ காரியங்கள் செய்யலாம், புதிய முயற்சிகள் செய்யலாம், புதிய செயல்கள் செய்யலாம், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் செய்யலாம். இது திருமணம் சம்மந்தமான விஷயங்கள், சொத்து சம்மந்தமான விஷயங்கள் அதெல்லாம் செய்யலாம். செய்யறதுக்கு முயற்சி எடுக்கலாம். அந்த டைமில் அட்வான்ஸ் கொடுக்குறது, இது பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் இது ஜென்ம நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வர்றதுனால இதில் வந்து சுபகாரியங்களை சேர்த்து தவிர்ப்பாங்க. கல்யாணம் அது மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்ப்பாங்க. மற்ற அது சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் செய்யலாம். இதில் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குன்னா, நட்பு வட்டம் விரிவடையும், கல்வி கற்கிறது, மற்ற பொது இதில் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட எங்கெல்லாம் வெளியே போய் சாப்பிட்றது, அது மாதிரி சுபகாரிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே செய்யலாம். அடுத்து பார்த்தோன்னா பரம மைத்திரதாரை. மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்கும் பரம மைத்திரதாரை. அனைத்து சுபகாரியங்களுக்கும் உகந்த தாரை இது. இதில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முக்கியமான இது எல்லாமே வைக்கலாம். பூமி சம்பந்தமான விஷயங்கள், நிலப்பத்திரிகை பதிவு செய்தல், அறுவை சிகிச்சை செய்தல், சொத்து சம்பந்தமாக வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது, நண்பரோட ஆதரவு கிடைக்கும், உதவியும் கிடைக்கும். வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், ஆன்மீக பயணம், மகான்கள் தரிசனம், சுபகாரியம் செய்தல், சுபகாரியம் அனைத்தும் செய்யலாம். திருமணத்து நகை வாங்கிறது, புடவை வாங்கிறது, தொழில் வியாபாரம் புதுசாக ஆரம்பிக்கிறது, புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். இதை தினசரி பலனை கேட்டு நீங்கள் வந்து பயனடைஞ்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இது கேளுங்க, மற்றவங்களுக்கும் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.